ஒருத்தர் தூங்கினுக்கு ஒரு கொசு வந்து கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. அதுவே ஒரு நாள் அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த கொசு வந்து கடிக்கிறப்ப பட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு போயிடும். எப்படி ஒரு நாள் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கொசு வந்து கடிச்சா அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. முழிச்சிட்டு இருக்கும்போது கொசு வந்து கடிச்சிச்சுன்னா எங்க வந்துடும்? உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ண வேண்டியது. அதனால இந்த கொசு எல்லாம் கடிக்காம இருக்கிறதுக்கு சுகாதாரத்துறைகிட்ட வந்து சொல்லிடுங்க, தண்ணி தேங்க விடாதீங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் பாத்துக்கோங்க. இவ்வளவு விவரமா பேசுது தம்பியா. ஒரு நாள் மூச்சிட்டு இருக்கிறப்ப இல்ல தூங்கிட்டு இருக்கப்ப, ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்ப பொட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு போயிடுவேன். தூங்கிட்டு இருக்குமா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்க சொல்ல கொசு வந்து கடிக்கும். அப்படியே சைடுல இருந்து அப்படியே டயலாக் சொல்றீங்களா? ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த கொசு வந்து கடிச்சுன்னா அந்த கொசு பெரிய ஆள் இல்ல, பொட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு போயிடும். அவ்வளவுதான், பொட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு போயிடும். ஒரு நாள் தூங்கிட்டு இருப்ப இந்த கொசு கடிக்குது, பொட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு போயிடும். ஒரு நாள் ஒரு கொசு தூங்கிட்டு இருக்கும்போது கடிச்சா அது தூங்கிட்டு இருக்க நம்ம கடிக்கும், நம்ம தூங்கிட்டு இருக்க பார்த்தா கொசு கடிக்கும். ஒரு நாள் அது தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு கடிச்சா அது பெரிய ஆள் கிடையாது. அதே கொசு நான் முடிச்சிட்டு இருக்கும்போது கடிச்சா பட்டு வச்சா போட்டு போயிடும். எப்படி ஒரு நாள் ரெண்டாவது நாள்லாம் வந்துச்சுன்னா பட்டு வச்சா வார வாரம் அடிப்போம், நாங்க டெய்லி அடிப்போம் கொசுவை. ஒரு நாள் கொசு வந்து தூங்கிட்டு இருக்கிறவங்களை கடிக்கிறது வந்து பெரிய ஆள் கிடையாது. முழிச்சிட்டு இருக்கும்போது கடிச்சா பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போடுவேன். சம்பவமா அது சம்பவம்ல சரித்திரம். தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சா அது பெரிய ஆள் ஆடாது. அதுவே ஒருத்தன் பட்டு இதுவே ஒரு நாள் முடிச்சிட்டு இருக்கப்போ பட்டுன்னு வச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் என்னடி இது? ஒரு நாள் கொசு கடிச்சா பட்டுன்னு அடிச்சிருக்கோம். பட்டுன்னு அடிச்சிருப்போம். இல்லட்டினா தூங்கும்போது கொசு கொசு பெருசாயிடுமா? பெருசாயிடுமா? சரி, அதனால இங்க பாருங்க, யாரும் கொசுவை கடிக்க விடாதீங்க. கொசு பெருசாயிடும், என்ன கரெக்ட் தானே? எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஆமா, கொசு கடிக்கூடாது. அப்படிதான் பாத்துக்கோங்கம்மா. எங்க வந்துடும்? நம்ம ஸ்கூல் லீவ் போட்டோம், ஹோம்ஒர்க் எழுத முடியாது. டைலாக் என்ன தெரியுமா? சரி, நான் சொல்றேன். மாரி படம், கொசு டைலாக் தான். மாரி படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல இருந்து வரக்கூடிய ஒருத்தர் தூங்கிட்டு இருக்க சொல்ல ஒரு கொசு வந்து கடிச்சுன்னா, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்க சொல்ல ஒரு கொசு வந்து கடிச்சுன்னா அந்த கொசு கிடையாது. ஒரு நாள் அவன் முடிச்சிட்டு இருக்கப்ப அந்த கொசு வந்து கடிச்சுன்னா பட்டு நடிச்சா போட்டு போயிடும். ஓகேவா? அதான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சிச்சுன்னா ஜுரம் வந்துடும்.